தமிழகம் மற்றும் உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, என்னப்பா நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது, என்ன உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் எந்த பலனும் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? வரப்போற 2026 ஜூலை மாசம் அதெல்லாம் போக்கி உங்களுக்கு ஒரு நல்ல மாசமாக அமையும். கிரகங்களோட ஆதிக்கம் இந்த மாசம் உங்க ராசியிலே ரொம்ப பலமாக இருக்கு. அதனால நீங்க சில இதுக்கு முன்னாடி நடந்த மாசங்கள்ல நீங்க பட்ட கஷ்டங்களோ அசிங்கங்களோ இதெல்லாம் மாறி இந்த 30 நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள், பரிகாரம் இதெல்லாம் சொல்ல போறோம். ஆனா கிரகங்கள் சாதகமாக இருக்கிற அதே நேரத்துல உங்க ராசிக்கு ஒரு எச்சரிக்கையும் இருக்கு. அதனால நீங்க எடுக்க போற எந்த ஒரு முடிவும் ஒரு தப்பான முடிவா இருந்தா அது உங்க கெரியரையே பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அது என்ன முடிவு மற்றும் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்தாதான் நான் என்ன சொல்ல வந்து முடியும். அதுபோக பணம், பணவரவு, குடும்ப வாழ்க்கை, தொழில், வியாபாரம், கல்வி இதெல்லாம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பரிகாரம்லாம் செய்யணும், இந்த நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டி அடிக்க ஒரு பவர்ஃபுல் பரிகாரம் வச்சிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல இந்த மாசத்தோட கிரக அமைப்பை பற்றி பார்த்துட்டோம். ஏன்னா உங்க ராசியை வச்சுதான் மற்ற ராசிக்கான கிரகங்களே நகரப்போகுது. உங்க ராசிநாதனான புதன் மற்றும் சூரியன் சுக்கிரனோட சேர்க்கையை இந்த மாசம் உங்க ராசிக்குள்ளேயும் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலையும் நிகழப்போகிறது. இதனால உங்களுடைய பேச்சாற்றல் மிகவும் சிறப்பாக இருக்கும் போது நீங்க பேசக்கூடிய சாதாரண வார்த்தை கூட மற்றவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தடைப்பட்ட நின்ன காரியங்கள் மற்றும் இழுபறியா இருந்த லோன் விஷயங்கள் எல்லாம் இந்த மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே, அதாவது ஜூலை 15க்குள்ளேயே உங்களுக்கு கடகடவன முடிந்து ஒரு நல்ல ஒரு பலனை மிதுன ராசி அன்பர்களே. இப்ப உங்க பிசினஸ் மற்றும் கெரியர் எப்படி இருக்க போதுன்னு பார்ப்போம். உங்க ஆபீஸ்ல உங்களை பத்தி தப்பா பேசினாங்க மற்றும் உங்களை பத்தி இழிவுபடுத்தினவங்க இவங்கெல்லாம் வாயடைச்சு போக போறாங்க. உங்கள் ஐடியாக்கள் மற்றும் ப்ராஜெக்டுகள் உங்கள் மேலதிகாரிகள் மத்தியில் பாராட்டுகளையும் குவிக்க போகுது. மற்றும் புதிய வேலைகள் எதுவும் தேடிக்கொண்டிருந்தால், அதாவது புதியதாக வேலை எதுவும் தேடும் நபராக நீ இருந்தால் இந்த மாத 2வது வாரத்தில் ஒரு நல்ல கம்பெனியிலிருந்து ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது ஆஃபர் லெட்டர் வருவதற்கு நல்ல மாதமாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்தியை கையாளுங்கள். குறிப்பாக கமிஷன் ஏஜென்சி அல்லது ஐடி துறையிலோ சார்ந்த வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்கள் வரத்து அசுர வேகத்தில் அதிகமாகும். மற்றும் கூட்டு வியாபாரம், அதாவது பார்ட்னர்ஷிப், அந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்க எதுவும் ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்து போட போறீங்கன்னா இந்த மாசம் எதுவும் பண்ணாதீங்க. அப்படியே பண்ணால் அதுல வந்து தெளிவாயிடும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு பண வரவு இந்த மாசம், அதாவது ஜூலை மாசம் எப்படி இருக்க போதுன்னு பார்ப்போம். சூரியன் மற்றும் புதனோட நேரடி பார்வையில் உங்கள் ராசி இருப்பதால் இந்த மாசம் திடீர் பண வரவு உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கு. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் மற்றும் சொத்துக்கள் எதுவும் வசூலாக வாங்கி, ஆனா பண வரவு இருந்தாலும் அது கூடயே செலவும் அதிகமாகவே வரப்போகுது. அதனால நீங்கள் குடும்ப சுபகாரிய செலவுகள் மற்றும் வீட்டு உபகரணங்கள் வாங்குவது, ஆன்லைன் ஷாப்பிங் செய்வது, இது போன்ற செலவுகளை குறைத்துவிட்டு மாதத்தின் முதலிலே ஒரு பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி செலவுகளை குறைஞ்சு மிச்சம் முடிச்சு வந்தீங்கன்னா இந்த மாசம் நீங்க ரொம்ப நிம்மதியா இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இப்ப குடும்பம் மற்றும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு பார்ப்போம். குடும்ப வாழ்க்கை, அதாவது கணவன் மனைவிக்கு இடையான ஈகோ பிரச்சனை, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே நீங்கி இந்த மாசம் ஒரு நல்ல மாசம். 2 பேரும் அந்நியமா ஆகிறதுக்கான நல்ல வாய்ப்பும். அதாவது மிதுன ராசி தம்பதிகளாக நீங்க இருந்தா, அதாவது ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருப்பீங்க. என்னடா ரொம்ப நாளா அவங்க குழந்தையே இல்லையே, ரொம்ப நாளா கவலைப்பட்டு மற்றவங்க சொல்ற வார்த்தைகள் ரொம்ப மன கஷ்டம் உங்களுக்கு வந்து போகலாம்.
ஆனா இந்த மாசம் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வரன் இந்த மாதமே வர வாய்ப்பு இருக்கு. நல்ல சம்பந்தமும் கிடைக்கவும் நல்ல வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி அன்பர்களே, இப்ப மாணவர்கள் மற்றும் பிரத்யேக பெண்களுக்கு இந்த ராசி பலன் எப்படி இருக்கும்? அதாவது புதனோட ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களோட புத்தி கூர்மை ரொம்ப அதிகமாகவே இருக்கு. மற்றும் மேற்கல்வி அல்லது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத பிளான் பண்ணிருந்தீங்கன்னா, எழுத போறவங்களா இருந்தாலும் நல்ல கடின உழைப்பை போட்டீங்கன்னா ஒரு டாப் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி பெண்களுக்கு இந்த மாசம் ஒரு கௌரவமான மாசம். நீங்க குடும்பத்துல நீங்க எடுக்க போற முடிவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும், நல்ல மரியாதையும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்க வாங்க நினைச்ச தங்கம் மற்றும் ஆபரணங்கள், நீங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தா சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு மாசமாக தான் இந்த மாசம். மிதுன ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை. ஆனா அதிக பயணம் மேற்கொள்வதால உடல் அலைச்சலோ கண் எரிச்சலோ சில உடல் சம்பந்தமான அஜீரண கோளாறுகளும் ஏற்படலாம். அதனால சரியான நேரத்தில் சாப்பிடுங்க. உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க, உடம்பு ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க, நல்லது. இந்த மாசம் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா செய்யக்கூடாத 2 தவறுகள். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு வாக்கு ஸ்தானம் பலமாக இருப்பதா உங்களுக்கு அதிகமாக கோபம் வரும். அதனால ஆபீஸ்லயோ அல்லது குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளையோ நீங்க பேசும்போது, அதாவது மற்றவங்க காயப்படுத்தாத மாதிரி பேசணும். அது ரொம்ப கவனமாக இருக்கு. 2வது, இந்த மாசம் எதுவும் புதிய பிசினஸுக்கு அக்ரிமெண்ட் போடுவதோ அல்லது புதிய சொத்துக்கள் எதுவும் வாங்குவதோ இது போன்ற முடிவுகளுக்கு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப கவனமாக கையெழுத்து போடுங்க. இந்த ஜூலை மாதத்தோட நற்பலன்களை அதிகமாக்கி தடைகளை தகர்க்க நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம். புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. முடிஞ்சா துளசி மாலையை பெருமாளுக்கு சாற்றி வழிபடுங்க. அல்லது வீட்டிலே இருந்து ஓம் நமோ நாராயணா என்று வார்த்தையை 21 முறை சொல்லி வழிபட்டால் உங்கள் புத்தி கூர்மையும் பணவரவையும் தடையில்லாமல் கொண்டு வந்து சேர்க்கும். மிதுன ராசி அன்பர்களே, சமயோசித புத்தியும் சுறுசுறுப்பும் தன்மையும் உங்களுடைய மிகப்பெரிய பலமாகும். ஆகலால் இந்த ஜூலை மாதத்தை அற்புதமாக கிடைக்க போற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எதுவும் மிதுன ராசி நண்பர்கள் எதுவும் இருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. மற்றும் இது போன்ற பலன்களை டெய்லியும் தெரிந்து கொள்ள JJ Astro Tax சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடும் பதிவு வந்து உங்களை வந்து சேரடையும். நான் உங்களை வாழ்க வளமுடன்.